ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. విమలపటి కమలకుటి పుస్తక రుద్రాక్ష శస్త్రహస్తపుటి కామాక్షి పక్ష్మలాక్షి కలిత విపంచి விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதே எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பாருங்குமே. இந்த ஸ்லோகம் தான் நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். யார் மனம் வாக்கு காயம்னு சொல்லப்படுற மூணாலையும் உன்னை நினைக்கலையோ, ஒரு கணமாவது நின் தோற்றத்தை ஒரு மாத்திரை பொழுதாவது மனசுல யார் வைக்கலையோ அவங்கதான் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குன்றுதல் அப்படின்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போறது. அப்படி குறைஞ்சு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போய் பிச்சைக்கு நிற்கக்கூடிய நிலைக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அப்படி யாராவது தோத்திரம் செய்து தொழுது அப்படியெல்லாம் இருந்திருந்தா அவங்களுக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வருது இல்ல. செய்யாதவங்களுக்கு என்ன ஆகும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. செய்யாதவங்களுக்கு என்ன ஆகும், கடைசியா பிச்சை எடுக்கக்கூடிய நிலை வரும். அவங்களுக்கு வன்மை குலம் கோத்திரம் எல்லாத்துலயும் குறைபாடு ஏற்பட்டு கல்வி இல்லாமல் குணம் இல்லாமல் போய் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வருவார்கள்னு சொல்லியாச்சு. இப்போ அப்படி வழிபட்டு இருந்தா, ஒரு கணமாவது ஒரு ஸ்தோத்திரத்தை படிச்சிருந்தா, ஒரு கணமாவது அவளை ஒரு கோயில்ல போய் நமஸ்காரம் பண்ணியிருந்தா, ஒரு கணம் அவளை மனசுல நினைச்சு மனம் ஒரு கஷ்டத்துக்காக கூட நான் சொல்றேன், ஏதோ ஒரு கஷ்டம், இந்த தேவியை வேண்டிக்கோன்னு சொல்றாங்க, அதனால மனசுல அம்மா எனக்கு இந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு ஒரு கணமாவது ஏதாவது வேண்டி இருந்தோம். நாமெல்லாம் அப்படி ஏதோ பண்ணியிருக்கோம். அதனாலதான் இந்த பிறவி இப்படி கிடைச்சிருக்கு. அவளை பற்றி கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் இப்படி ஒரு பிறவி கிடைச்சிருக்குன்னா ஏதோ கஷ்டத்துக்காகவாவது ஒரு நிமிஷம் நினைச்சிருக்கோம். அது நினைச்சதுனாலதான் இப்படி ஒரு பிறவி. இல்லைன்னா அவர் சொல்றதை பார்த்தா பயமா தானே இருக்கு, எப்படி ஒரு பிறவி கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்போ அப்படி நினைச்சவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்றார். இதுவரைக்கும் நினைக்காதவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒரு கணம் கூட நினைக்காம ஒருத்தங்க இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இருக்காங்களா இல்லையா? இப்ப கூட இருக்காங்க. இப்ப கூட ஒரு கணம் கூட கடவுளை பற்றின நினைப்பு இல்லாம இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க இப்போ பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு சில நேரத்துல ஏன் இந்த நிலைமையில இருக்கோமோ அப்படின்னு தோணி, நாம அப்படி இருந்ததுனாலதான் இப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கவாவது இந்த பாடல் ஒரு காரணமாக இருக்கும். இந்த பாடலை காதல விழறப்போ, ஓ நாம இப்படி இருந்தது அப்ப கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதனால இப்படி இருக்கும், இனிமேவாவது திருத்திக்கணும்னு தோணலாம். அதுவும் அவளுடைய கருணையில தான் அது நடக்கணும். அறுபத்தி எட்டாவது பாட்டு இப்ப பார்க்க வேண்டியது. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. அப்படி தவமுடையார்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்லணும் இந்த பாட்டுல. முதல்ல எடுத்த உடனே அதை பார்த்துடலாம். அதை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? படையாத தனம் இல்லையே, அவங்களுக்கு கிடைக்காத ஐஸ்வர்யமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம்.
சோ படையாத தனம் இல்லை, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. யாருக்கு? சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தவம் இல்லையே. சிவகாம சுந்தரியினுடைய பாதங்கள்ல போய் சேரக்கூடிய, அதையே ஆசிரியத்திருக்கக்கூடிய தவம் உடையவர்களுக்கு கிடைக்காத எந்த விதமான செல்வமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ யார் அவள்னு சொல்லணும்ல, அவள் யார், எப்படிப்பட்டவள், அது என்ன அவளுடைய பாதங்களுக்கு அப்படி ஒரு பெருமை அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அத ரொம்ப எளிமையான முறையில முன்னாடி சொல்றார். இப்போ இங்க இயங்கக்கூடிய எல்லாமே சக்தியால தான் இயங்குது அப்படிங்கிறப்போ நம்ம உடல்ல நம்ம தனியா பார்க்கணும்னு நீங்க அவசியம் இல்லை. நம்ம உடல் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது யார்கிட்ட இருந்து வந்தது? இந்த பஞ்சபூதங்களை யார் படைச்சா அப்படின்னு பார்த்தா அது சக்தியாக இருக்கு. பஞ்சபூதங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை கொடுத்து அந்த தன்மையை அதுல இருக்க வைக்கிறது யாரு? இப்போ நாம இருக்கோம்னா நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் இருக்கிறதுனால அந்த உயிர் தன்மையோட நாம இருக்கோம். நீருக்கும் நெருப்புக்கும் ஒரு தன்மை இருக்கா இல்லையா? ஒரு குணம் இருக்கு. அந்த நீருக்கு ஒரு குணம், காற்றுக்கு ஒரு குணம், ஆகாசத்துக்கு ஒரு குணம்னு இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒரு தன்மை, ஒரு குணம் இருக்கு, ஒரு குவாலிட்டி இருக்கு. அதை யார் கொடுத்தா? அப்படி, அதாவது ஒன்ஸ் கொடுக்கறது கிடையாது, அது சஸ்டெயின் பண்ணணும், வச்சிருக்கணும். அதை கொடுத்துட்டு அது உள்ளேயே இருக்கணும். அப்ப அதுக்குள்ளேயே இருந்து அதை யார் காப்பாத்துறா? அது எப்படி? அது தண்ணியாவே இருக்கு, காற்றாவே இருக்கு. அந்த அந்த தன்மை மாறாமல் அதை யார் வச்சிருக்கா? இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த சௌந்தரிய லஹரியினுடைய தமிழ் பதிப்புல சிவமெனும் சக்தியும் சிவமெனும் பொருளும் ஆதி சக்தியோடு சேர்ந்தால் எத்தொழிலும் வல்லதாம், அவள் பிரிந்தால் அசையக்கூட முடியும். அதே லலிதா சஹஸ்ரநாம, இது சௌந்தரிய லஹரியினுடைய முதல் ஸ்லோகம் அப்படியே வருது. சேர்ந்து இருந்தா மட்டும்தான் எத்தொழிலும் வல்லது. சிவத்தையே இயக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் இங்க எல்லாவற்றையும் இயக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள், தேவர்கள் எல்லா விதமான தேவர்களை படைக்கிறதுக்கு, காப்பாத்துறதுக்கு, அழிக்கிறதுக்கு, அனுகிரகம் பண்றதுக்கு, மறைக்கிறதுக்கு, செல்வத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான தேவதைகளை படைச்சு அந்த தேவதைகளுக்குள்ள தானே ஒரு சக்தியாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை நடத்திட்டு இருக்கக்கூடியவள் அந்த பராசக்தி. அப்படிப்பட்டவள் இந்த பஞ்சபூதங்கள்ல எப்படி நிறைந்திருக்கிறாள்? பஞ்சபூதங்கள் இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை. நீங்க என்ன ஒண்ணு செய்யணும்னாலும் இந்த பூமியில இருந்து எடுக்கணும், நீர்ல இருந்து எடுக்கணும், ஆகாசம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணும், வாயு இருக்கணும். இது எல்லாம் இல்லாமல் இங்க எதுவுமே நடக்காது. பஞ்சபூதங்கள் அடிப்படையான விஷயங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கு சில அதை எப்படி படைச்சாங்க அப்படின்னு சொல்றதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் உண்டு. என்ன ஆர்டர்ல படைச்சிட்டு வந்தாங்க இந்த பஞ்சபூதங்களை, அதாவது எப்படி படைப்பு நிகழ்ந்ததுன்னு சிம்பிளானா சவுண்ட்ல இருந்து தான் வந்தது. நாதத்துல இருந்து தான் மிச்சது எல்லாமே உருவாச்சு. ஓங்காரம், ஓம்ல இருந்து பல பீஜங்கள் உருவாச்சு. அதுல இருந்து நமக்கு பஞ்சபூதங்கள் உருவாச்சு. இப்ப நீங்க அந்த சாதனா எல்லாம் பண்றவங்களுக்கு தெரியும். இப்ப லம் பிருத்வி ஆத்மிகாயின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த லம் எங்க இருந்து வந்தது? ஓம்ல இருந்து லம் லம்ல இருந்து பிருத்வி உருவாச்சு. ஓம்ல இருந்து ஹம்ல இருந்து ஆகாசம் உருவாச்சு. இப்படி பீஜங்கள் தான் முதல்ல உருவாகும், நாதம் தான் முதல்ல உருவாகும், பீஜங்கள்ல இருந்து அந்த பொருட்கள் உருவாகும். அப்படி அந்த சக்திகள் எல்லாமே அப்படி உருவாகிறது தான். அப்படி பீஜங்கள்ல இருந்து உருவான அந்த சக்திகளுக்கு அப்ப அதுக்குள்ள சக்தி இருக்கணும் இல்லையா? பீஜம் இருக்குன்னா அந்த பீஜத்துக்குள்ள, பீஜம்னாலே விதை தானே, சோ அதுக்குள்ள அந்த சக்தி இருக்கணும். ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கும். அது மாதிரி இந்த பஞ்சபூதங்களை படைச்சிட்டு வர்றப்போ எப்படி படைக்கிறாங்கிறது ரொம்ப அழகு. நமக்கு மாணிக்கவாச பெருமான் திருவாசகத்துலதான் அது அழகா சொல்லுவார். பாரிடை 5ஆய் பிறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் போற்றின்னு வரிசையா எந்த ஆர்டர்ல படைத்துட்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சொல்வார். அதுல நம்ம கடைசி வரியில இருந்துதான் வரணும், ஏன்னா இப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு. கடைசியாக படைக்கப்பட்டதுல இருந்து பாரிடை அப்படின்னு, பாரிடை 5ன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சோ அந்த 5ல இருந்து நம்ம 4, 3, 2, 1 இங்க கீழே இருந்து நம்ம பார்த்துட்டு போனோம்னா முதல்ல படைக்கப்பட்டது எது அப்படின்னா இந்த ஆகாசம், வெளி.
வெளி எதுக்கு வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வெளிங்கிறது வானம் கிடையாதுன்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். வெளிங்கிறது வானம் கிடையாது. இந்த 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 பரந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ், இதுல கிரகங்கள் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்குள்ளதான் கிரகங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ஒரு வெளி இருக்கு. அந்த வெளிக்குள்ள கிரகங்கள் எல்லாம் அந்த இடத்துல வச்சு அது ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஒரு கண்டெய்னருக்குள்ள இதெல்லாம் இருக்கு. அதாவது அந்தந்த இடத்துல இருக்கு. பூமி இருக்கு, நிலா இருக்கு, சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கண்டெய்னர் மாதிரி இந்த ஆகாசம் இருக்கு. ஆகாசத்துக்குள்ளதான் இது எல்லாமும் இருக்கு. இதுக்குள்ள எல்லாம் ஆகாசம் இருக்கு. நமக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு. இப்ப ஆகாசம்ங்கிறது என்ன? எம்டி ஸ்பேஸ தான் நம்ம ஆகாசம்னு சொல்றோம். இப்ப நம்ம ரத்த குழாய்கள்ல ரத்தம் ஓடுது அப்படின்னா ஒரு காலி இடம் இருக்கிறதுனால தானே ஓடுது. ஃபுல்லா ரொப்பி வச்சுட்டா எப்படி ஃப்ளோ இருக்கும்? ஃப்ளோ இருக்காதுல. அந்த காலி இடம் என்ன? அதுதான் ஸ்பேஸ். இந்த காலி இடமாக இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்பேஸ். அப்ப இங்க எல்லா இடம் நிறைய ஸ்பேஸ் தான் இருக்கு. பஞ்சபூதங்கள்ல பார்த்தா நிறைய இருக்கிறது ஸ்பேஸ் தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு கண்டெய்னரா இருக்கு. அதுக்குள்ளதான் எல்லாமும் இங்க. இப்ப நம்ம வீடு இப்படி இருக்கு, எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கோம்? நாம பூமி மேல வச்சிருக்கோம்னா இருக்கிறது அது ஸ்பேஸ்ல தானே இருக்கு. அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது இல்ல. இப்ப நீங்க ஒரு பாத்திரத்துல கல்லு போட்டுட்டே இருக்கீங்க. கல்லு போட போட ஒரு ஸ்டேஜுக்கு மேல கல்லு போட முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓரளவு ஸ்பேஸா அந்த பாத்திரம் வச்சிருக்கு. அந்த ஸ்பேஸ் வரைக்கும் உங்களால உள்ள போட முடிஞ்சது, அதுக்கப்புறம் போட முடியல. அப்போ அதுதான் ஸ்பேஸ். கொஞ்சோண்டு ஸ்பேஸா அது கண்டெயின் பண்ணிருக்கு அந்த ஒரு பாத்திரம். சோ அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ தான் முதல்ல படைச்சாங்க. ஏன்னா அதுல தானே எல்லாத்தையும் வைக்கணும். சோ இங்க ஸ்பேஸ முதல்ல படைச்சப்போ அதுக்கு ஒரே ஒரு குணம் தான் இருந்துச்சு. அதுதான் அதை தன்மாத்திரைன்னு சொல்றோம். அந்த அந்த ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை அப்படிங்கிறது வந்து சவுண்ட். ஆகாசத்துக்கு சப்தம்ங்கிற தன்மாத்திரை உண்டு. அந்த சப்தம்ங்கிற தன்மாத்திரைங்கிறத இனிமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு ஒரு குணத்தோட படைச்சாங்க. அந்த குணம் எப்பவுமே ஆகாசத்தோடவே இருக்கும். இப்ப ஒலியெல்லாம் நம்ம பேசுற சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி போகுது? இந்த ஸ்பேஸ்ல தான் போகுது. அந்த ஸ்பேஸ்ங்கிறதுக்கு சவுண்டுங்கிற ஒரு குணம் உண்டு. அந்த குணத்தை நாம தன்மாத்திரைன்னு சொல்றோம். சோ அப்ப அந்த முதல்ல படைக்கப்பட்டது ஆகாசம். அதுக்கு ஒலி இருக்கு, சவுண்ட் இருக்கு. இப்ப சவுண்ட படைச்சாச்சு, சவுண்ட் வந்துடுச்சு. இப்ப இதுக்கப்புறம் இந்த தொட்ட உணர்வு தெரியுது இல்ல, அதை படைக்கணும். அதுக்கு ரெண்டாவதாக காற்றை படைச்சாங்க. காற்றை படைச்சப்போ அதுல முதல்ல படைச்ச பஞ்சபூதங்களுடைய ஆகாசம் இருக்குல்ல, அதனுடைய குணமும் இதுக்கு இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கும். இப்ப அதனுடைய குணம் என்ன? ஆகாசத்தினுடைய குணம் ஒலி, சவுண்ட். இப்ப இதுக்கு தொடு உணர்வுங்கிறது உண்டு. காற்றுக்கு சப்தமும் உண்டு, தொடு உணர்வும் உண்டு. சோ 2 தன்மாத்திரைகள் இதுக்கு உண்டு. இதுக்கு அப்புறம் படைக்கப்பட்டது நெருப்பு, அக்னி. அக்னிக்கு பாத்தீங்கன்னா தொட்டா சுடும், தொடு உணர்வும் இருக்கு. அதுக்கு சவுண்டும் இருக்கு அக்னிக்கு. அதோட லைட் இருக்கு, ஒளி. மூணுமே இருக்கும் அக்னிக்கு. இதுக்கு அடுத்து படைக்கப்பட்டது தண்ணி. தண்ணிக்கு வரப்ப இன்னொரு குணம் ஆட் ஆகும். அது வந்து டேஸ்ட், சுவை. தண்ணி தான் டேஸ்ட் கொடுக்கறது. நீங்க உங்களுக்கு வாயிலேயே இந்த உமிழ்நீர் இல்லைன்னா உங்களால எந்த ருச்சியையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுல கரைஞ்சறப்பதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து தெரியுது. ஸோ இந்த டேஸ்ட்ங்கிறது எப்பவும் தண்ணிக்கு தான் உண்டு. தண்ணிக்கு இந்த 4மே உண்டு. சவுண்டு உண்டு, தொடு உணர்ச்சி உண்டு. மேல பட்டா தெரியுது இல்லையா, தொடு உணர்ச்சி உண்டு, லைட் உண்டு, சுவையும் உண்டு. கடைசியா மண்ணு படைக்கப்பட்டது, நிலம். நிலம்ங்கிறதுக்கு இந்த 4மே உண்டு. அதோட சேர்த்து வாசனையும் உண்டு. கந்தம்னா வாசனை. அது வந்து இந்த 5வதாக படைக்கப்பட்ட நிலத்துக்கு உண்டு. இப்போ இந்த பஞ்சபூதங்களை படைச்சு இதுக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு தன்மைகளை வச்சு அந்த தன்மைக்கான சக்தியாக பராசக்தியே அதுக்குள்ள இருந்து அதை எப்பவும் வச்சிருக்கா. பஞ்சபூதங்களின் சக்தியாக பராசக்தியே எப்பவும் உள்ள இருக்கிறதுனாலதான் அந்த பஞ்சபூதங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த தன்மை மாறாம இருந்துட்டு இருக்கு. அவளே விரிந்ததுதான், பஞ்சபூதங்களாக விரிந்தாள். அப்போ இதத்தான் மாணிக்கவாச பெருமான் சொல்றப்ப பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் திகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி. இப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு நீளத்துல இருந்து. சோ இப்போ இவ்வளவு விஷயங்களையும் படைத்ததுக்கு அப்புறம்
அதுக்குள்ள சக்தி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத, சக்தி இருக்கான்னு நான் சொல்றேன், நீங்களும் தலையாட்டுறீங்க ஆமா சக்தி இருக்குன்னு. ஆனா இருக்காளா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விய எப்படி சக்தி இருக்குன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. எல்லா பொருட்களும் படைக்கப்பட்டு அதுக்குள்ள சக்தி இல்ல அப்படின்னா அதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்ல எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வச்சிருக்கோம். ஆனா பவர் கனெக்ஷன் கொடுக்க மாட்டோம். எந்த சோலாரோ இல்ல எலக்ட்ரிக்கலோ இங்க ஒரு இபில போய் ஒரு கனெக்ஷன் வாங்கி கொடுக்க மாட்டோம். எதுவுமே வேண்டாம். நான் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் வாங்கி வச்சிருக்கோம். ஃபேன், ஏசி, லைட்டு எல்லாமும் போட்டு நல்லா அழகா வச்சிருக்கோம். கரண்ட் கனெக்ஷன் வேணாம் எனக்கு. நான் இதுவே போதும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்ப எப்படி இருக்கும்? ஒண்ணு கூட பிரயோஜனம் இல்ல. எப்படி எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி, எலக்ட்ரிசிட்டிங்கிற சக்தி அது இல்லாட்டி எந்த உபயோகமும் இல்லையோ இந்த பொருட்களால, அது மாதிரி எதுக்குள்ளேயும் சக்தி இல்லாட்டி அது எதுக்கும் பிரயோஜனப்படாது. எல்லாவற்றிற்குள்ளேயும் சக்தி வேணும். அதனாலதான் நாம ஒவ்வொருத்தரும் இங்க சக்தியாக போற்றப்படுறோம். நமக்குள்ள இருக்கிறதும் அதேதான். ஆண் பெண் வேறுபாடு, இந்த இரட்டை நிலைகள் எல்லாம் நாம இங்க பாக்குற இந்த கண்ணுக்கு தான். ஓவராலா அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. ஆத்மாக்கு ஏது ஆண் பெண் பேதம்? அது போன ஜென்மத்துல ஆணா இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல பெண்ணா இருந்திருக்கும், இப்ப அது திரும்ப ஆணா இருக்கு, திரும்ப இப்ப பெண்ணா இருக்கு, இன்னொரு ஜென்மத்துல என்னவாகுமோ தெரியாது. அதுக்கு ஆண் பெண் பேதம் எல்லாம் கிடையாது. ஆணா பிறந்ததா பெண்ணா பிறந்ததா நமக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு அது வித்தியாசங்க. இந்த தடவை இந்த உடம்பு எடுத்திருக்கு அவ்வளவுதான். அப்போ எல்லாவற்றிற்குள்ளேயும் இருக்கக்கூடியது சக்தி தான். அந்த சக்தி இல்லைன்னா இங்க எதுவுமே இயங்காது. எல்லாவற்றையும் உள்ள நுழைஞ்சு இது இயக்கணும். அதனால இந்த பாடல்ல சொல்றார், பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும். 5 பூதங்களை சொல்லிட்டார். பார்னா நிலம், புனல்னா நீர், கனல்னா நெருப்பு, வெங்கால் கால்னா காற்று, வெங்கால்னா வெம்மையான காற்று. அதாவது இங்க இன்னும் ஒரு வேகமா வீசக்கூடிய அப்படின்னு நாம எடுத்துக்கணும். மூவ் ஆகக்கூடிய அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த காற்று, படர் விசும்பு படர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆகாசம், இந்த ஸ்பேஸ், இது எல்லாம் பின்னாடி அதோடைய குணங்கள் சொல்றாரு பாருங்க. ஊரும் முருகு, சுவை, ஒளி, ஊறு, ஒலி. இங்க மேல 5 சொல்லி கீழே 5 சொன்னா நம்ம நேரா எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? பார் நிலம், நிலத்துக்கு என்ன உண்டு? வாசனை. ஊரும் முருகு, முருகுன்னா வாசனை. ஊரும் முருகு எதுக்கு உண்டு? நிலத்துக்கு உண்டு. நான் இப்ப சொன்னதுல தண்ணி, தண்ணிக்கு என்ன உண்டு? சுவை. அடுத்து இருக்கா புனல், சுவை. 3வது கனல், நெருப்பு, நெருப்புக்கு ஒளி. 4வது கால், காற்று, காற்றுக்கு ஊறு, அதாவது ஊறுதல்னா அந்த தொடு உணர்வு, தொடு உணர்ச்சி. படர் விசும்பு ஆகாசம், அதுக்கு ஒலி. நேரா இருக்கா? பாருக்கு ஊரும் முருகு, புனலுக்கு சுவை, கனலுக்கு ஒளி, காலுக்கு ஊறு, விசும்பு ஆகாசத்துக்கு ஒலி. இப்போ அந்த பஞ்சபூதங்களோட இந்த தன்மாத்திரைகள் ஒன்றுபடும்படியாக சேர்க்கக்கூடிய தலைவி. பஞ்சபூதங்கள் அதனுடைய குணங்கள் ஒன்றுபட சேரும் தலைவி. இது ரெண்டும் ஒன்றுபடணும்னா தலைவி போய் அங்க சேரணும். ஒன்றுபட சேரும் தலைவி, சேர்க்கும் தலைவி இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவள் சேர்க்கல, அவளே சேர்றா. அந்த சக்தியாக, அந்த தன்மாத்திரையாக அவளே போய் அதுல சேர்றா. அந்த நீரினுடைய சுவையாக தேவி இருக்கா, நெருப்பினுடைய தொடு உணர்வாக ஒளியாக தேவி இருக்கா. சோ இங்க எல்லாவற்றிலையும் அந்தந்த குணமாக, அந்த தன்மாத்திரையாக தேவி தானாக போய் சேருகிறாள். சோ இந்த பஞ்சபூதங்களுக்கு இந்த குணங்கள் சேரும்படியாக தானே போய் அதுல சேரக்கூடிய தேவி, தலைவி அப்படின்னு சொல்றார். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு, சுவை, ஒளி, ஊறு, ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி. ஒன்றுபட சேரும் தலைவி. இது ரெண்டும் எது ஒன்றுபடணும்? புனலும் சுவையும் ஒன்றுபடணும். நீருங்கிற தன்மாத்திரைக்கு சுவைங்கிற, நீருங்கிற பஞ்சபூதத்துக்கு சுவைங்கிற தன்மாத்திரை சேரணும். அது கூட அது சேரும்படியாக தானே அதோட போய் அந்த சக்தியாக, சுவைங்கிற சக்தியாக, தன்மாத்திரையாக தேவியா அந்த பஞ்சபூதங்களோடு இணைகிறாள். அப்படி இணையக்கூடிய தலைவி, சேரும் தலைவி. அப்படி தன்மாத்திரைகளோடு சேரக்கூடிய தலைவி.
இங்க இந்த யார் அந்த தலைவி அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு என்னமோ தெரியல, இவர் அபிராமிய பத்தி பாடினாலும் முதல் பாடல்லே என்ன சொன்னாரு, அந்த கணபதிய பத்தி சொல்றப்போ, தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே அப்படின்னு சொன்னாரு. தில்லை ஊர்க்காரர் இருக்காருல்ல, சிதம்பரத்துக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய உமை இருக்காளே, அது யாரு? தில்லை ஊரருக்கு ஒரு பாகம்னா அது சிவகாம சுந்தரி தான். நம்ம அந்தந்த இடத்துல பேர் மாறுது இல்ல. சோ தில்லை ஊர்ல இருக்கக்கூடிய பாதியா இருக்கக்கூடியவள்னா அது சிவகாம சுந்தரி தான். வேற ஊர் பேர் சொல்லுங்க, வேற பேர் சொல்லலாம் பராசக்திக்கு. ஆனா தில்லைன்னு சொல்லிட்டா சிவகாம சுந்தரி தான். இங்க தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனேனா சிவகாம சுந்தரியினுடைய மகனே அப்படின்னு தான் பிள்ளையார முதல்ல கூப்பிட்டார், முதல் பாட்டிலேயே. இப்போ இந்த இங்க சொல்றப்பவும் ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி அப்படின்னு சொல்றாரு. சிவகாம சுந்தரி அப்படிங்கிறதுக்கு பொருளே வந்து சிவன் மேல ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரின்னு ஒரு அழகு, ஒரு அர்த்தம். சிவன் யார் மேல ரொம்ப பிரியமாக இருக்கிறாரோ அந்த சுந்தரின்னு ஒரு அர்த்தம். பரஸ்பரம் ரெண்டு பேருமே அப்படிதான். அதனால சிவகாம சுந்தரி அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாவற்றையும் இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மூல சக்தியாக இருக்கிறவள் ஒரு ரூபம் எடுத்தா அங்க சிவகாம சுந்தரியாக ஆகிறார். உள்ள இருந்து எல்லாவற்றையும் ஆட்டி வைக்கிறப்ப பராசக்தியாக இருக்கக்கூடியவள் வெளியில வந்து ஒரு ரூபம் எடுத்து நிக்கணும் அப்படிங்கிறப்போ சிவகாம சுந்தரியாக இருக்கிறாள்னு சொல்றாரு. உள்ள அந்த பஞ்சபூதங்கள்ல தன்மாத்திரைகளாக சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தலைவிக்கு ஒரு நுட்பமான ரூபம். அந்த ரூபம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. நமக்கு எப்பாவது தண்ணியை பாக்குறப்போ இந்த தண்ணிக்குள்ள சிவகாம சுந்தரி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கா என்ன? இந்த தண்ணிக்குள்ள பராசக்தி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கா என்ன? தெரியல. இங்க நுட்பமாக இருக்கிறாள் அவள். ஒரு ஒரு சாலிடா ஒரு ரூபமாக வரணும் நமக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப அதே சக்தியானது, அந்த பராசக்தியானது சிவகாம சுந்தரியாக வந்திருக்குன்னு சொல்றாரு. சிவகாம சுந்தரின்னு சொல்றதுனால சிவகாம சுந்தரி மட்டும்தான் கிடையாது. அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு. அங்க நுட்பமாக இருக்கக்கூடியது விக்கிரகங்கள்ல. இப்ப நீங்க பாருங்க, அங்க வந்து அங்க நிர்குணமாக இருக்கக்கூடியது இங்க சகுணமாக இருக்கு. பஞ்சபூதங்கள்ல பார்த்தா நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளானது விக்கிரகத்துல பாக்குறப்ப சகுணமாக இருக்கு. நமக்கு விக்கிரகத்துல பாக்குறப்போ இங்க சிவகாம சுந்தரி இருக்கான்னு தெரியுது. இந்த நுட்பமான நிலையில தண்ணியையோ ஆகாசத்தையோ காற்றையோ பாக்குறப்ப நமக்கு தெரியல. அப்ப யாருடைய கருணை அது? நுட்பமாகவே இருந்தா இந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு திட்பமான உருவு வேணுங்கிறதுக்காக அவள் வந்து ஒரு ரூபம் எடுக்கிறாள். ரூபம் எடுத்தா நம்ம பேர் வைக்கிறோம். இது சிவகாம சுந்தரி, இது அபிராமி, இது லலிதா பரமேஸ்வரி, இது காமாட்சி, இது விசாலாட்சின்னு பேர் வைக்கிறோம். இந்த பெயர்களை அவள் தாங்குறா. எதுக்காக அப்படின்னா இப்படியே மறைஞ்சிருந்தா இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாளுமே வெளியில விக்கிரகமா இருக்கிறப்பவே தெரிய மாட்டேங்குது இப்போ பாதி பேருக்கு. இன்னும் நுட்பமாகவே இருந்தா இவங்க எல்லாம் வழியே யாருமே மோட்சத்தையே அடைய முடியாம போயிட்டா அவளுடைய பர்பஸ் என்ன சால்வ் ஆகுறது? எப்படி சொல்லுங்க? எப்படி கொண்டு போய் ஈஸ்வரனோட சேர்ப்பா எல்லாரையும்? அதனால அவ என்ன பண்றா, சரி ஒரு ரூபம் எடுத்து நிப்போம், அப்ப தெரியும்ல அப்படின்னு ஒரு ரூபம் எடுக்கிறா. ரூபம் எடுக்கிறப்ப அவளை பல்வேறு நாமங்கள்ல சொல்றோம். அப்படிங்கறத இங்க சிவகாம சுந்தரி அப்படின்னு சொல்றாரு. நுட்பமான நிலையில தன்மாத்திரைகளாக பஞ்சபூதங்களோடு கலந்திருக்கக்கூடிய தேவியானவள் நல்ல ஒரு 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 ரூபம் எடுக்கணும், ஒரு விக்கிரகமாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ சிவகாம சுந்தரி அது மாதிரி ஒரு பெயரோடு ஒரு பெண்ணாக அழகாக நிக்கிறா அப்படின்னு சொல்ற. சோ இந்த சேரும் தலைவி சிவகாம சுந்தரி அப்படிங்கிறதுக்கு இதுதான். இந்த சிவகாம சுந்தரிக்கு சீரடி, சீரடினா பெருமை மிகுந்த அடின்னு ஒரு அர்த்தம். குட்டியான அழகா இருக்கக்கூடிய அந்த ரா மாறுச்சுன்னா பெருமைன்னு அர்த்தம். இங்க வந்து வல்லின ராதோ போட்டிருக்காரு. சீரடினா குட்டியான பாதங்கள்னு அர்த்தம். அந்த சின்ன சின்ன அழகான பாதங்கள் அந்த அப்படின்னு அர்த்தம். அந்த பாதங்களை சாரும் தவமுடையார். அந்த பாதங்களை போய் கண்ணால பார்த்து கையால தொழுது உடம்பால வணங்கி அப்படி இருக்கக்கூடிய குணங்கள் யாருக்கு இருக்கோ, சேர்தல் சேரும் சாரும் அப்படியெல்லாம் இங்க சொல்றப்போ அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் சொல்லுவார் அந்த கீவாஜா. சார்தல் சேர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா போய் சேர்றதுன்னா போய் சேர்ந்துடும். இப்ப நீங்க திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னு இருக்கு. நாம அடி சேருதல்னா நாம என்ன நினைக்கிறோம்? முக்தி அடைதல் அப்படின்னு சொல்றோம். மலர்மிசேகினான் மானடி சேர்ந்தார் அப்படின்னா போய் அங்க போய் முக்தி அடைதல், அவனுடைய திருவடியிலேயே போய் கலக்கிறது அப்படின்னு சொல்றோம்.
அப்படி திருவதியில போய் கலக்கிறதுங்கிற அர்த்தம் எடுத்துக்கிட்டா நிலமிசை நீடு வாழ்வார்னா எப்படி நிலமிசை நீடு வாழ்வார்? இங்க சேர்தல்னா என்னன்னா, சேர்தல்ங்கிறது இடைவிடாமல் அதையே தியானம் பண்றது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு பரிமேலழகர் உரையில அப்படித்தான் கொடுத்திருக்கு. சேர்தலாவது இடைவிடாது தியானித்தல் அப்படின்னு கொடுத்திருக்கு. அதனால சேர்தல்ங்கிறது இடைவிடாது தியானம் பண்றதுதான் அப்படின்னு சொல்றார். சோ இந்த சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் அப்படின்னா எப்பவும் அந்த சிவகாம சுந்தரியினுடைய பாதங்களையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தவத்தை பெற்றவர்கள். படையாத தனம் இல்லையே, அவர்களுக்கு கிடைக்காததுன்னு ஒண்ணுமே இல்ல. தவம்ங்கிறது எதுக்காக செய்யறது? என்ன வேணுமோ அதை பெறுவதற்காக செய்யறது. நமக்கு என்ன வேணுமோ வேண்டியாங்கு எய்தல், அதுக்காகத்தான் தவம் செய்யறது. அப்ப இந்த தவம் எதை கொடுக்குது அப்படின்னா எதை கொடுக்காது அப்படின்னு கேக்குறாரு. கொடுக்காதது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா எல்லாமே கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். படையாத தனம் இல்லையே அப்படின்னா இதனால கிடைக்காததே இல்லை அப்படின்னு. யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். என்ன தவம் செஞ்ச எனக்கு இது கிடைச்சிருக்கு, சிவாய நம அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு என்ன, நான் என்னமோ தவம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். அது போல இங்க அப்படி என்ன கிடைக்காது அப்படின்னா எல்லாமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தவம் எதுன்னா அவளுடைய திருவடிகளை இடைவிடாது நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. இப்போ முதல் பாடல்ல தவம் இல்லாதவங்க பிச்சை எடுப்பாங்கன்னு சொன்னார். இப்போ ஒரு கணமாவது ஒரு மாத்திரை போதும் மனதில் வச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காததே இல்லை, எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லிட்டார். இந்த ரெண்டு பக்கமும் சொல்லிட்டார். கிடைச்சவங்களுக்கு என்ன, நினைச்சவங்களுக்கு பாதங்களை நினைச்சவங்களுக்கு என்ன ஆகும், நினைக்காமலே பொழுதுபோக்குனவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு. ஒரு பெட்டர் லைஃபாவது அடுத்த ஜென்மத்துல வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா அவளுடைய பாதங்களை நினைக்கிறது மட்டும்தான் ஒரே. பாதங்களை நினைக்கிறதுனா என்ன, மனம் வாக்கு காயம், அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எதுலையுமே குறை வைக்க கூடாது. அடுத்த பாடல் அது அழகா சொல்லுவார். எப்படி எந்த குறையுமே இருக்கக்கூடாதுன்னா வாக்கு எதுக்கு, அவளுடைய ஸ்தோத்திரங்களை படிச்சுக்கிட்டே இருக்கணும். வாக்குல ஸ்தோத்திரங்கள், அவளுடைய கதைகள், அவளுடைய சரித்திரம், அவளை பற்றின பேச்சு, வாக்கு அதுக்காகவே இருக்கணும். மனசு இப்போ வாக்கு அதுதான் இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மனசும் உடம்பும் சிங்க் ஆயிடும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் அம்பாளை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி பேசணும்னு ஆசைப்படணும்னா நான் 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா நான் எவ்வளவு விஷயங்களை சேகரிக்கணும், ஒரு டேட்டாவா யோசிச்சு பாருங்க. அந்த விஷயங்கள் எவ்வளவு, அப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. அந்த சேகரிப்புல என்னுடைய உடலும் மனமும் சேர்ந்து தானே வேலை பார்க்குது. அப்போ வாக்குக்கு கண்டிப்பா கண்டென்ட் வேணும்னா உடம்பும் மனசும் வேலை பார்த்துதான் ஆகணும். உடம்பு மனசும் வேலை பார்க்கறதுன்னா டேட்டா கலெக்ஷன் கிடையாது. அது விஷயங்களை சேகரிச்சு சொல்ல முடியாது, விஷயங்களை உள்வாங்கி சொல்லணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப உள்வாங்குதல்ல மனசு வேலை செய்தா, ஏன்னா ஒரு விஷயத்த படிச்சு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த படிக்கிறேன். படிச்சது என்ன, அப்படியே நம்ம ஸ்கூல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் மனப்பாடம் பண்ற மாதிரி இங்க மனப்பாடம் பண்ணி அங்க ஒப்பிக்க முடியுமா என்ன? நான் இப்ப ஒப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அடுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஐயோ எனக்கு தெரியாது, நான் படிச்சுட்டு வந்தது ஒப்பிச்சுட்டேன், அதுக்கு மேல என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டாதான் சொல்லணும். அப்போ படிக்கிறது, தேடுறது, கண்டுபிடிக்கிறதுன்னு வர்றப்போ உடம்பு வேலை செய்யுது, உள்வாங்கணுங்கிறப்ப மனசு வேலை செய்யுது, அதை பேசுறப்போ வாக்கு வேலை செய்யுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வெட்டி பெருமைக்கெல்லாம் சொல்லல. இங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்கு உடல் உழைப்பு இந்த இறைவன் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும், நம்ம மனசு அதுல ஈடுபடணும், வாக்கு அதை பத்தி மட்டும் பேசணும். எனக்கு ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு சாஸ்திரிகள், அந்த கோவில்ல இருக்கிற ஒரு சாஸ்திரிகள் ஒரு நாள் மௌன விரதம் இருப்பாரு. நான் அந்த மாதிரி பரமாச்சாரியார் கூட இருந்திருக்காரு, ஆனா நான் கண்ணு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல சொல்றேன். அந்த அந்த மௌன விரதம் இருக்கிற அன்னைக்கு வேற எதுவும் பேச மாட்டார், ஆனா மந்திரங்கள்லாம் மட்டும் சொல்லுவார்.
நம்ம கிட்ட சங்கல்பம் வாங்குறப்போ சங்கல்ப மந்திரம் சொல்லுவார், அங்க போய் அர்ச்சனை பண்றப்போ அர்ச்சனை பண்ணுவார், அதுக்கெல்லாம் பேசுவார். மத்தபடி வேற எதுவும் பேச மாட்டார். எனக்கு எனக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா நான் மௌன விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ 5 நாளும் கிளாஸ் இருக்கும். எப்படி இருந்தாலும் கிளாஸ்ல பேசி ஆகணும். இன்னைக்கு இருக்க முடியாது, நாளைக்கும் இருக்க முடியாது, ஐயோ இன்னைக்கும் கிளாஸ் இருக்கு அப்படின்னு ஆயிடும். கிளாஸ் இல்லாத நாள் சாட்டர்டே சண்டேவா இருக்கும். சண்டே வந்து அந்த இன்னொரு கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு போகணும், பிரசன்ட் சர்வீஸ் போகணும், அதுல பேசி ஆகணும். ஸோ அங்க ஒன்றும் பண்ண முடியாது. மிச்சம் இருக்கிறது ஒரு நாள், சாட்டர்டே ஒரு நாள் தான் இருக்கும். சாட்டர்டேல வீட்டுல அது கூட பேசாம இருக்க முடியாது. ஸோ அதுவும் அடிபட்டு போயிடும். ஸோ மொத்தத்துல 5 நாள் 7 நாளும் கிடைக்காது டைம். அப்போ அவரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்துச்சு. இறைவனை பத்தி மட்டும் பேசுறது நம்ம அதை தானே கிளாஸ்ல செய்யறோம். அப்ப அதை மட்டும் பேசிட்டு மிச்ச விஷயங்கள், லௌகிக விஷயங்கள், மித்த விஷயங்கள்லாம் பேசாம விட்டுடுவோம். அப்படி இருப்போமே மௌன விரதம், ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தோணி அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான். வேற எதுவும் வேண்டாம், வேற எதுவும் பேச வேண்டாம். இப்ப கிளாஸ்ல பேசுறதோட சரி, கிளாஸ்லயும் உடனே அதனாலதான் கட் பண்ணிடுறது, பேசிட்டு அதோட விட்டுடுறது, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எதுவும் பேசல, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இப்போ மனசு அப்போ என்ன ஆகுது, இதை தவிர வேற விஷயங்கள்ல வாக்கு வேலை செய்யல, மனசு வேலை செய்யல. மனசு அடக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை அடக்கிட்டானாலும் ஞானி ஆயிடுவோம். அப்படி கிடையாது. என் வாக்க வந்து கூட மௌன விரதம் இருந்துடலாம், அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம இருந்துடலாம். ஆனா மனசை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியாது. எதையும் நினைக்காத அப்படின்னு சொன்னாதான் அது எதையாவது போய் நினைக்கும். இந்த வந்து மருந்து கொடுத்துட்டு குரங்க நினைக்காம மருந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க, அது மாதிரிதான். நம்ம எதை வேணாங்கிறோமோ அது போய் நினைக்கத்தான் செய்யும். மனசை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிறைய பக்குவம் வேணும், இன்னும் நல்ல முதிர்ச்சி வேணும். ஆனா வாக்குக்கு அது தேவையில்லை. இப்ப நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த 3ல ஏதாவது ஒன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கலாம், மாத்தி மாத்தி. உடம்பை ஈடுபடுத்துறதுன்னா இங்க போய் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றது, ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு பிரதட்சணம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். வாக்குல இந்த மாதிரி விஷயங்களை பேசலாம். மனசை மட்டும் கொஞ்சம் லேட்டா தான் வரும், அது மனசு கொஞ்சம் பின்னாடி தான் வரும், அது அப்புறமா ஈடுபடுத்திக்கலாம். இப்படி 3 விஷயத்திலையும் அந்த தேவியினுடைய நினைப்பிலேயே இருக்கிறது தான் சீரடி சார்தல் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாம சுந்தரி சீரடி சாரும் தவமுடையார், அவங்களுக்கு படையாத தனம் இல்லை, அவங்களுக்கு கிடைக்காத எந்த விதமான ஐஸ்வர்யங்களும் இல்லை அப்படின்னு. நல்ல ஐஸ்வர்யங்கள் பெருகிறதுக்காக சொல்ல வேண்டிய ஸ்லோகம். இதனுடைய பலன் அதுதான். நிலம், வீடு, அது மாதிரியான செல்வங்கள் பெருகணும்னா இந்த பாடலை பாடணும். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர்வி சொம்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரு ஒலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. எல்லாருக்கும் ஃபேவரட்டான, சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய அடுத்த பாடல், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேமஸான அபிராமி அந்தாதியினுடைய பலஸ்ருதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது. பொதுவாக பலஸ்ருதி கடைசியில தான் இருக்கும், இங்கேயும் பலஸ்ருதி மாதிரி ஒண்ணு இருக்கு. 101வது பாடல் பலஸ்ருதி மாதிரி ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் இந்த பாடல் தான் என்ன தரும் தரும்னு ஒண்ணு எல்லாரும் ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க போல இருக்கு இந்த பாட்டை. சரி, என்ன நிறைய கொடுக்குறாங்களே, நம்ம இதையே சொல்லுவோம், எதுக்கு மிச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு அபிராமி அந்தாதியில மிச்ச பாடல்கள் தெரியாதவங்களுக்கு கூட இந்த பாடல் நல்லா தெரியும். தனம் தரும் 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 எல்லாம் தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குருவா அந்த கிருபானந்த வாரியார் சொல்ற மாதிரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிறது மட்டும் எப்படி ஃபேமஸ் ஆச்சோ, ஏன்னா அதுல வருவாய்ன்னு அவர் எழுதியிருக்காரு. பாப்போம், அவர் பாவம் எழுதினப்போ குருவாய் வருவாய்ன்னு எழுதியிருக்காரு, நீ குருவாக வா அப்படின்னு. ஆனா குருவாயை விட்டுட்டாங்க, வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஃபேமஸ் ஆக்குனாங்களே, அது மாதிரி இந்த பாடல் ஃபேமஸ் ஆயிடுச்சு. சகல சௌபாகியங்களும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. இங்க மிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தனம் தரும்னா என்ன, காசு கொடுக்கும் இல்லையா. இங்க என்னென்னலாம் போன பாட்டுல என்ன சொன்னாரு, படையாத தனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே படையாத தனம் இல்லைன்னா அதுல என்னென்னலாம் வரும், என்ன வராது அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்குமா அப்படின்னா, அதுல வீடு உண்டா ஐஸ்வர்யத்துல, குழந்தை உண்டா ஐஸ்வர்யத்துல,
அப்படின்னு அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, ஐஸ்வர்யம்னு ஓவராலா சொல்லிட்டீங்க, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியலையேன்னு ஒரு டவுட் வருது இல்ல. அதனால இங்க டீட்டெயிலா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, அந்த அந்த பெருமாட்டி அழகி அந்த லலிதா திரிபுர சுந்தரி அபிராமியினுடைய கண் பார்வை யார் மேல படுதோ அவங்களுக்கு என்ன என்னெல்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்ல வர்றார். அப்படி சொல்ல வர்றப்போ அங்க ஒரு செக் வச்சிருக்கார். அந்த செக்க முதல்ல நம்ம பார்ப்போம். அன்பர் என்பவர்க்கே அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டார். எல்லாம் அது கொடுப்பா இது கொடுப்பா இது கொடுப்பான்னு நம்ம ஃபார்ம் எல்லாம் பாக்குறப்போ கடைசியா கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டிருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டார். என்ன கண்டிஷன்? அன்பர் என்பவர் கொடுப்பான்னா ரைட்டு, நமக்கெல்லாம் கொடுப்பான்னு போய் கியூல நின்னுக்கிறது இல்ல, உங்களுக்கு எல்லாம் கிடையாது, அன்பர்களுக்கு தான் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுவா. அப்போ அங்க கண்டிஷன் என்ன வச்சிருக்காரு? அன்பர் என்பவர்க்கே கனம் தர். ஏன் அன்பர் என்பவர்க்கே? அப்பனா இது ஒரு பார்ஷியாலிட்டி இல்லையா? நீங்க சொல்லுங்க. இது ஒரு கடவுளா, ஒரு பராசக்தியாக, எல்லாருக்கும் பொதுவானவளாக, எல்லாரையும் படைத்தவளாக, தாயாக இருக்கக்கூடிய ஒருத்தி வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், வேண்டாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது பாரபட்சம் இல்ல? பார்ஷியல் இல்ல? அது அவள் இம்பார்ஷியலா இருக்க வேண்டாமா? இருக்கணுமா இல்லையா? யாருக்கானாலும் கொடுக்கறவளாத்தானே இருக்கணும். ஆனா அவள் இப்படி என்னுடைய அன்பர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னா அப்ப வேற யாரையாவது நான் முருக பக்தியா இருந்தா எனக்கு கொடுக்க மாட்டாளா? நான் வைணவத்துல இருந்தேன்னா எனக்கு கொடுக்க மாட்டாளா? அது தப்பு இல்லையா? அவள் இம்பார்ஷியலா இருக்க வேண்டாமா? அப்படின்னா பலன் கொடுக்கிறது அப்படின்னு வர்றப்போ இம்பார்ஷியலா இருக்கிறது, ஜஸ்டிஸா இருக்கிறது அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. நியாயத்துல நிக்கிறது, பாரபட்சம் இல்லாம இருக்கிறதுன்னு ரெண்டு விஷயம் இருக்கு. நியாயமா இருக்கிறது வேற, பாரபட்சம் இல்லாம இருக்கிறது வேற. இம்பார்ஷியல் அப்படிங்கிறது வேற, ஜஸ்டிஸ்ங்கிறது வேற. இம்பார்ஷியலா இருக்கிறதுனா என்னன்னா, 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கும் ஒரே விதமான விஷயத்தை தான் கொடுப்பேன், யாரையும் பாகுபாடே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இம்பார்ஷியலா இருக்கிறது. ஜஸ்டிஸ் அப்படின்னா நியாயமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, உனக்கு எவ்வளவு தகுதி இருக்கோ அவ்வளவு கொடுக்கறது. இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, 4 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தை ரொம்ப பூஞ்சையா இருக்கு, கொஞ்சம் ஹெவியா ஏதாவது கொடுத்துட்டா கூட ஜீரணமாகாது. மற்ற குழந்தையெல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாலும் ஜீரணமாகும். அப்போ சாப்பாடு கொடுக்கறப்போ நான் பாகுபாடே பார்க்க மாட்டேன், எல்லா குழந்தைக்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுக்குற அந்த லைட்டா டைஜஸ்ட் ஆகிற உணவை நல்லா இருக்கிற குழந்தைக்கு கொடுத்தா 10 நிமிஷத்துல அதுக்கு திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைக்கு கொடுக்குற அந்த சாப்பாட்டை கொண்டு கொஞ்சம் பூஞ்சையா இருக்கிற குழந்தைக்கு கொடுத்தா அது டைஜஸ்ட் ஆகாம கஷ்டப்படும். அப்ப அந்த குழந்தை, அந்த அம்மா இம்பார்ஷியலா இருக்கணுமா, ஜஸ்டிஸ்ல இருக்கணுமா? ஜஸ்டிஸ் தான் இருக்கணும். யாருக்கு எவ்வளவு ஜீரணமாகுமோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இங்க என்ன பிரச்சனைனா, இங்க ஜீரணத்தை வச்சிட்ட மாதிரி, நீங்க ஜீரணம்ங்கிறது என்ன? உள்ள போய் அதை அனுபவிச்சு ரத்தத்துல கலக்கிறது. இப்போ நமக்கு அவள் இம்பார்ஷியலா, கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாம எல்லாருக்கும் செல்வத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய வினை பயன் ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? அதை அனுபவிக்க முடியாம செய்யும். அவ கொடுக்கறதுனால இல்ல, அவ கொடுத்துட்டாலே அனுபவிக்க முடியும்னு இல்ல, அவ கொடுத்தாலும் உங்களால அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு தலையெழுத்து இருந்தாதான் அனுபவிக்க முடியும். அப்போ உங்களால ஜீரணம் பண்ண முடியாத ஒன்னும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஜீரணம் பண்ற சக்தியை வளர்த்துக்கிட்டா கொடுப்பா. அது நம்ம கையில இருக்கு. அவ கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவளுடைய அன்பராக ஆகணும். அது ஆனா ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிலிட்டி வந்துடுது. அப்ப கொடுத்துடுவா உடனே. அது அவள் கொடுத்தா எப்படி கொடுப்பான்னா, அதை அனுபவிக்க கூடிய தன்மையோடு சேர்த்து கொடுப்பா. செல்வம்ங்கிறது சேர்க்கிறது மட்டும் கிடையாது, துய்க்கிறதும் தான் செல்வம். அதை அனுபவிக்கணும். இப்ப நான் ஒரு பிச்சைக்காரன் கதை எப்பவும் சொல்வேன்ல, ஒரு மூட்டையை, அழுக்கு மூட்டையை தலைக்கீழ வச்சுக்கிட்டு தூங்கிட்டே இருந்தான் காலம் பூராவும். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவனை அப்புறப்படுத்துறதுக்காக போய் எடுத்து பார்த்தா அவ்வளவு லட்சக்கணக்கா பணம் வச்சிருந்தான் மூட்டையில. லட்சக்கணக்கான பணம் மூட்டையில வச்சிருந்தோம், அவனுக்கு தலையெழுத்து பாருங்க, கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா தான் இருந்திருக்கான். எதனால?
செல்வம் வர்றதுக்கு தான் வழி இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு வழி இல்லை. ரெண்டும் சேர்ந்து அவளால தான் கொடுக்க முடியும். செல்வத்தை யார் வேணா கொடுத்துடலாம், செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் இருக்கணும். எல்லாம் இருக்கும், என்னால ஒரு கஞ்சி மட்டும்தான் சாப்பிட முடியும். எவ்வளவு பேரை பாக்குறோம், அவ்வளோ வசதி இருக்கு, ஆனா எதுவும் சாப்பிட முடியாது, என்னால ஏதோ ஒரு டம்ளர் கஞ்சி தான் சாப்பிட முடியும். அப்ப அந்த துய்த்தல் அப்படிங்கிறது அந்த அனுபவிக்கிறது, அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மை செல்வத்தோட சேர்ந்து வரணும். அது அனுகிரகம். என்ன இருந்தாலும் அது இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு இருக்கு. இப்போ குழந்தைங்க இருக்காங்க, ஒருத்தங்களுக்கு குழந்தையே இல்ல, 4 குழந்தைங்க ஒருத்தங்களுக்கு இருக்காங்க, 4ம் ஆம்பளை பிள்ளை. ஆரம்ப காலத்துல எல்லாம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, 4 சிங்க குட்டி மாதிரி 4 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், எனக்கு என்ன எனக்கு என்னன்னு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுடைய நிலையும் இவங்களுடைய நிலையும் ஒரே மாதிரி இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுடைய நிலைமையும் 4 ஆண் பிள்ளை வச்சிருக்கிறவங்களுடைய நிலைமையும் பார்த்தா கடைசியில ஒண்ணும் இல்ல, வாங்க நம்ம 2 பேரும் வேணா சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்கலாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் போயிட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு, வாங்க நாம ஒன்னா இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஆதரவா ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இங்க கிடைச்சதுனால என்ன பலன்னு நீங்க நினைச்சீங்க? ஒரு குழந்தை எதுக்கு வேணும்னு நினைச்சீங்க? பின்னாடி காலத்துல நம்மளை வச்சு காப்பாத்துவான் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இல்ல, அது இப்போ இல்ல. அப்ப இல்லன்னா அவங்கள பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க, உங்களை மாதிரியே பேசாம இருந்திருக்கலாம். இந்த பேச்சு கண்டிப்பா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை, இப்ப பாருங்க எல்லாம் அல்லாடிட்டு கிடக்கேன் நானு அப்படின்னு. அப்போ கிடைக்கிறது பெருசு இல்ல, கிடைக்கிறது நமக்கு உபயோகமாக இருக்கணும். கிடைக்கிறதும் கிடைச்சு உபயோகமாகவும் இருக்கணும்னு அது அனுகிரகத்தால மட்டும்தான் முடியும். அதனாலதான் போய் பிச்சை எடுக்க கூடாது சுவாமின்னு சொல்றது. குழந்தை வேணும்னா எனக்கு குழந்தை வேணும், நான் பொருளவா எந்திரிக்கவா அழகு குத்திக்கவா ஏதாவது பண்றேன், எனக்கு விரதம், எனக்கு குழந்தையே வேணும்னு நிக்கிறது. உனக்கு இருக்குன்னா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவளை எனக்கு என்ன நல்லதோ நீ செய்யின்னு சொல்லிட்டா, உங்களுக்கு நல்லதா இருந்தா கொடுப்பா, இல்லைன்னா கொடுக்க மாட்டா. அவளை போட்டு நச்சு பண்ணா அவள் சரின்னு கொடுத்துடுவா. எப்படி நீங்க குழந்தைக்கு சரி போது போ, சளி பிடிச்சா பாத்துக்கலாம், 2 மாத்திரை கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க எப்படி ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி சரி போ, நச்சுன்னு கேட்கிற, வச்சுக்கோ வச்சுட்டு படு அப்படின்னு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் கஷ்டம் வந்துச்சுன்னா நீ தானே கேட்டான்னு அவ கேட்கறது இல்ல நம்ம கிட்ட. நீ தானே என்ன போட்டு நச்சு பண்ண, இப்ப என்கிட்ட எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு அவ கேட்கறது இல்ல. அதனால நாம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா உண்மை அதுதான், அவளை போட்டு நச்சு பண்ணி கேட்க கூடாது எதையும். அவ என்ன கொடுக்குறாளோ சந்தோஷமா இருக்கணும், அதுல கொடுக்கணும்னா கொடுத்துடுவா, இல்லைன்னா இல்ல. அவளை போட்டு கேட்டா கொடுக்கணுங்கிறது அவளுடைய கடமை, அவ கொடுப்பா. நம்ம காமாட்சியை சொல்ற, முன்னாடி போய் நின்னு கேட்டா அவ கொடுத்துதான் தீர்வா. அப்ப கொடுக்கறப்போ அதனால வரக்கூடிய விளைவுகளை நீங்க தான் பார்க்கணும். இங்க நியாயமாக இருக்கக்கூடியவள், அதனால யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுப்பா. அன்பர்களாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய தன்மையையும் கொடுப்பா. அன்பர்களாக இல்லாதவங்களுக்கும் கொடுப்பா. என்ன கொடுப்பான்னா அவங்களுடைய பிராரப்தப்படி என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பா. அவங்க பிராரப்தத்துல இப்போ எங்க அவள் பாரபட்சம் பாக்குறவளா ஆவா அப்படின்னா, இப்போ என்னுடைய வினை பயன்களின்படி எனக்கு நல்ல செல்வம் நிறைய சேரணும், நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய காசு வரணும், நான் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு என்னுடைய ஜாதகத்துல இருக்கு, நான் என்னுடைய விதியில இருக்கு. ஆனா நான் சுவாமியை நமஸ்காரம் பண்ண மாட்டேன், நான் நாஸ்திகம் பேசுறேன், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றேன். உடனே ஓ நீ கடவுள் இல்லைன்னு பேசுவியா, உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்பதான் அவள் பாரபட்சமா நடக்கிறான்னு அர்த்தம். அவ சொல்லுவாளான்னா சொல்ல மாட்டா. அவங்களுடைய பிராரப்தப்படி அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொடுத்துடுவா, கொடுத்து அனுபவிக்க வைப்பா. அவளுக்கு அப்போ அவளுக்கு அன்பர்களாக இருக்கணும்னு அவளுக்கு எண்ணம் இல்லை, அன்பர்களா ஆனா சந்தோஷமா கொடுக்குறா. எப்போ நம்மளுடைய பிராரப்தத்தையும் தாண்டி கொடுக்குறா. உங்களுக்கு அந்த விஷயமே இருந்திருக்காது வாழ்க்கையில, இதை அனுபவிக்கணும்னு இருந்திருக்காது, ஆனா கொடுப்பா. எப்போ அவளுடைய அன்பர்களாக இருந்தா கொடுப்பா, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன எலிஜிபிளோ அதை கண்டிப்பா கொடுப்பா, அதை கொடுக்காம நிறுத்த மாட்டா. அப்போ அவள் இம்பார்ஷியலா தான் இருக்கா, ஜஸ்டிஸோடவும் இருக்கா. அவளுக்கு பாரபட்சமும் கிடையாது, நியாயத்திலையும் நிக்கிறா. ரெண்டையுமே ஒன்னாக இருக்கக்கூடியது தன்மை, அந்த தன்மை. அதனால இந்த அன்பர் என்பவர்க்கே அப்படின்னு வர்றப்போ அன்பர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படவே கூடாது. ஏன்னா அன்பர்கள் அவங்க ஒரு படி மேல போய் அதை சம்பாதிச்சிருக்காங்க, அதனால அது
அதை பெறக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அன்பர்களாக இருக்கிறதுன்னா எப்படி இருக்கிறது? அதேதான், முன்னாடி சொன்னதேதான். சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார். உடல் மனம் வாக்கால எப்படியாவது ஒரு தடவை அவளை நினைக்கக்கூடியவங்க. ஒரு மாத்திரை போதேனும், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சொல்லல, அப்படியே வாழ்க்கை பூரா அவளை அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரணும். அது கொஞ்ச நேரமாவது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொஞ்ச நேரமாவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப முதல்ல என்ன வேணும் வாழ்க்கையில? காசு வேணும். லௌகீகமாக நான் என்னதான் காசு வேணாம், காசு முக்கியம் இல்ல அப்படி இப்படின்னு பேசினாலும் சாப்பிடணும்னா காசு வேணும். இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நான் இனிமேதான் போய் எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு கொண்டு வந்து சாமான் வாங்கி வந்து சமைக்கணும்னா நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். யாரோ குடும்பத்தை நடத்தினா நானு ஆன்மீக பணியில ஈடுபடலாம். குடும்பத்தை நான் தான் நடத்தணும்னா எனக்கு டைம் இருக்காது இதுக்கு. அப்போ முதல்ல என்ன வேணும்? தனம் வேணும். செல்வம் இருந்தாதான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இதெல்லாம் பண்ண முடியுது. முதல்லயே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புஸ்தகமாவது வாங்கணும், ஒரு கிளாஸாவது அட்டன் பண்ணணும், அதுக்கு காசு வேணும்ல. அப்போ தனம் தான் முதல்ல வேணும். இந்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ தனம் தரும். அப்ப அதை கவலைப்படாதீங்க, அதை கொடுத்துடுவா, அவளே கொடுத்துடுவா. அன்பரா இருந்தா தனம் வந்துடும் தானா. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தை நீங்க விருப்பப்பட்டபடி செலவு பண்ணலாம். தனம் அவள் கொடுத்துடுவா. தனம் தரும். தனம் வந்ததுக்கு அப்புறம் தனம் தருங்கிறத எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அவளுடைய அனுகிரகம் இருந்தா நல்ல வண்ணம் வாழலாம்னா என்ன? நல்ல காசு கொடுப்பாருன்னு தான் அர்த்தம். நல்ல வண்ணம் வாழலாம் மண்ணில். இம்மையே தரும் சோறும் கூரையும். உனக்கு என்ன வேணும்? சாப்பாடும் இருக்கிற இடமும் தானே, கொடுத்துருவா. சோ இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, காசு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு பாதுகாக்கிறதுக்காவது நமக்கு ஒரு அறிவு இருக்கணும், இல்ல பெருக்கிறதுக்காவது அறிவு இருக்கணும். அந்த காசை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கவோ, அதை ஒரு தொழில போட்டு அதை இன்னும் லாபமா வர வைக்கவோ, அப்படி பண்ணாம நம்ம கிட்ட கொடுத்த காசையெல்லாம் யார்கிட்டயாவது கொடுத்து நம்ம ஏமாந்துட்டே இருந்தோம்னா நமக்கு அதை காப்பாத்த அறிவு வேணும்ல அவ கொடுத்தத. அதுக்காகத்தான் அடுத்தது கல்வி தரும். அறிவை எதுக்கு கொடுக்குறா? அந்த அந்த கொடுத்ததையாவது காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்ல, அந்த திறன் தான் அந்த கல்வி. அதை கொடுக்குறா. அடுத்ததுக்கு அப்புறம் தனத்தோடு கல்வியும் இப்ப சேர்ந்துருது. தனம் தரும், கல்வி தரும். இதுக்கப்புறம் நல்ல காசு இருக்கு, படிச்சிருக்கேன், ஆனா என் மனசு சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மனசு ஒரு சோர்ந்து போற, தளர்ந்து போற மனசு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மள உற்சாகமான மனசுல தான் இருக்கு. நமக்கு வரக்கூடிய நோய்களும் அதை நாம எதிர்கொள்ற விதமும் கூட நம்மளுடைய மனசுல தான் இருக்கு. மனசுதான் நோய், மனசுதான் மருந்து. நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் டயர்டா இருக்கேன், என்னால முடியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. காலையில இருந்து நாள் பூரா அப்படிதான் இருக்கும். நான் இன்னைக்கு உற்சாகமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், என்னால எல்லாவற்றையும் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு காலையில நினைங்க, உங்களால சிறப்பா செய்ய முடியும். நானு ரொம்ப ஆச்சரியமா எங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் சொல்றேன், எங்க அத்தைங்க எல்லாம் வீட்டுல இருந்தவங்க எல்லாம் அவங்கள பகல்ல ஒரு இடத்துல ஒரு பக்கம் படுத்தோ, ரெஸ்ட்னு இப்பெல்லாம் நம்ம எடுக்கிறோமே, அந்த மாதிரி எல்லாம் அவங்க ரெஸ்ட் எடுத்தோ நான் பார்த்ததே இல்லை. அவங்க படுக்கிறதுன்னா அந்த ராத்திரி அந்த பாய் விரிச்சு படுக்கிறது தான். பகல்ல பாய் போட்டோ தலகாணி போட்டோ தூங்கியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த நடுவுல ரெஸ்ட்னா தூங்குறது தான் அவங்களுக்கு ரெஸ்ட். மிச்ச நேரம் எல்லாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதையாவது எடுத்து வைப்பாங்க, கழுவுனதையே கழுவுவாங்க, அதை தூக்கி இங்க வைப்பாங்க, இதை தூக்கி அங்க வைப்பாங்க. காலையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வாசல்னா அவங்களுக்கு என்னன்னா, 3வது வீட்டு வாசல்ல இருந்து இந்த பக்கம் 3வது வீட்டு வாசல் எதிர்த்த வீடு வரைக்கும் பெருக்குவாங்க. பெருக்கி அதுக்கு பெரிய கோலம் ஒண்ணு தினமுமே. நமக்கு இன்னைக்கு ஒரு கோலம் போட்டா நாளை காலையில அதை போய் பாக்குறப்ப கலையாம இருக்கே, இதை கலைப்போமா இல்ல திரும்பி இப்படியே விட்டுடுவோமா அப்படின்னு இருக்கு. நல்லா தானே இருக்கு, இதையும் பெருக்கிட்டு இன்னொரு தடவை போடணும் அப்படின்னு இருக்கு. நம்ம வீட்டுக்கு யாரும் வர்றதும் இல்ல, நாமளும் எங்கேயும் போறது இல்ல, அந்த கோலம் ஏன் அழிய போகுது? அது பாட்டுக்கு பேசாம இருக்கு. அப்படியே ஒரு கோடு கூட அழியாம இருக்கு, நாம ஏன் இதை போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அவங்க எதுக்கு தினம் அதை கழுவி திரும்ப புதுசா பெரிய கோலம்,
அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்ணிலேயே பட மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா அங்க வாசல்ல இருப்பாங்க. எங்க இருந்து ஊரையே என்கிட்ட பெருக்கிற அப்படின்னு கேட்டா, ஊர் இல்லம்மா இது நம்ம வீட்டு வாசல் தான் அப்படிம்பாங்க. ஃபுல்லுக்கும் அங்க பூரா பெருக்கிட்டு வருவாங்க. இப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வேலையிலேயே ஈடுபட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கும். அடுத்தடுத்து ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தவங்க என்ன ஆனாங்கன்னு பார்த்தா, உயிர் போகிற நாள் வரைக்கும் உழைச்சாங்க. ஒரு படுக்கல, ஒரு நோய் வரல, ஒரு கஷ்டம் இல்ல. எந்த தொந்தரவும் இல்லாம கடைசி நாள் வரைக்கும் இதே மாதிரி இருந்தாங்க. கடைசி நாள் வரைக்கும் பெரிய கோலம் போட்டுட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அந்த தொடர்ந்த அந்த உழைப்பு, அந்த தொடர்ந்த இயக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அந்த இயக்கத்துக்கு பெரிய சந்தோஷத்துல வாழ்ந்தாங்களா? அப்படியே கோடீஸ்வரங்களா இருந்தாங்களா? எல்லா வசதியும் இருந்ததா? குழந்தைங்க எல்லாம் நல்லா இருந்தாங்களா? கணவர்லாம் நல்லா இருந்தாரான்னா, ஒண்ணும் பெரிய பெரிய கிரெடிட்ஸ் எல்லாம் ஒண்ணும் பெருசா சொல்ல முடியாது. வாழ்க்கை ரொம்ப பிலோ ஆவரேஜ் வாழ்க்கை தான். ஆனா அந்த பிலோ ஆவரேஜ் வாழ்க்கையில அவங்க மனசு ஒண்ணும் சோர்ந்து போகல. 3 தலைமுறைகளை வளர்த்தாங்க. அவங்க பாட்டுக்கு நல்லா இருந்தாங்க. நமக்குன்னு சொந்தம் அப்படின்னு அவங்க நினைக்கல. அப்போ அந்த மனசு அவங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ராங்கான மனசு எந்த நேரத்திலையும் சோர்ந்து போகாம ஒரு எந்த எந்த உடம்புக்கும் கொண்டு வந்துக்கல அவங்க. உடம்புக்கெல்லாம் நாம கொண்டு வந்துக்கிறது தான். எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் நாமளா எடுத்து தலைமையில போட்டுக்கிறது தான். அதை ஓவர் கம் பண்ணணும்னா ஓவர் கம் பண்ண முடியும். நமக்கு ஓவர் கம் பண்ண இஷ்டம் இல்லை. அப்படி அதை ஓவர் கம் பண்ணி வேலை பார்த்து இப்ப என்ன ஆக போகுது, கொஞ்ச நாள் படுத்துதான் இருப்போமே அப்படின்னு படுத்திருக்கோம். ஸோ இந்த மனசு தளர்வடைஞ்சா ஹெல்த் கண்டிப்பா பாதிக்கப்படும். தளர்வு இல்லாத மனசு இருந்தா, மனசு தைரியமாக தளர்ந்து போகாம இருந்தா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி வந்துடலாம். எல்லாமே கடந்து போகும். எப்படி சந்தோஷமான நிமிடங்கள் எப்படி நம்மளை தாண்டி போயிடுதோ அதே மாதிரி துக்கமும் தாண்டி தான் போகும். கஷ்டங்கள் தாண்டி தான் போகும். காலத்தோட அதுவும் தாண்டி தான் போக போகுது. அப்ப நாம அதோட ரொம்ப மிங்கிள் ஆகியே அதனால மனசை மட்டும் தளர விடக்கூடாது. எந்த நேரத்திலையும் மனசு தைரியமாக இருக்கணும். தேவி இருக்கா பாத்துப்பா, இதையும் தாண்டி போவோம், நம்ம இதை தாண்டி நம்ம வாழ்வோம். அப்படி நாம இனிமே ஒண்ணுமே முடியாது, அவ்வளவுதான், எல்லாரும் அப்படியே குடும்பத்தோட சாக வேண்டியதுதான்னு நினைச்ச நிலைமையெல்லாம் லைஃப்ல வராமலா போச்சு. அதை தாண்டி இன்னைக்கு வாழலையா? மனசு தளர்வடைதல்ங்கிறது தான் எல்லா கஷ்டங்களுக்கும் ஆரம்பம். அப்படி தளர்வு இல்லாத மனசை கொடுத்துடுவா. அவள் இருக்கா பாத்துக்கிறாங்கிறப்ப எப்படி தளர்வு வரும்? அதனாலதான் அன்பர் என்பதற்கேன்னு சொல்றான். அன்பர் இல்லாதவங்களுக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு கவலை இருக்கு. நான் அவளுடைய அன்பராக இருக்கேன், அப்ப எனக்கு அவ இருக்கா பாத்துப்பா அப்படின்னு தைரியம் இருக்கு. அப்ப எனக்கு எப்படி மனசுல தளர்வு வரும்? அப்ப அவ நமக்கே தானா கிடைச்சிருது தளர்வு இல்லாத மனம். அப்படி எப்படி கிடைச்சது? அவதான் கொடுத்தாத. நாம அவளை அன்போடு நினைக்கிறப்போ அவ நமக்கு அந்த மனசை கொடுத்துட்டா. இப்ப நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் அவளை நினைக்கிறதுனால எனக்கே தைரியம் வந்துருச்சு அப்படின்னு. நான் அவளை நினைக்கிறதுனால அவ எனக்கு தைரியத்தை கொடுத்தா, அதனால நான் தைரியமா இருக்கேன். அந்த தளர்வு இல்லாத மனசு அவளால கொடுக்கப்பட்டதுதான். சோ என்னைக்குமே தளர்வு இல்லாத அந்த ஒரு குரல் உண்டு, இடும்பைக்கும் இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு. கஷ்டத்துக்கே கஷ்டம் வந்துருமா. கஷ்டத்தை பார்த்து பயப்படாம இருக்கிறவனுக்கு பார்த்தா அவனுக்கு கஷ்டம் வராதான், அவனுக்கு வந்த கஷ்டத்துக்கு கஷ்டம் வந்துருமா. சோ அப்படி அவ்வளவு மனசு தைரியத்தோட இருக்கிறது. அப்படி இருக்கலாம். அப்போ என்ன தளர்வறியா மனம், எதுக்கும் தளராத ஒரு மனத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தெய்வ வடிவு. தெய்வ வடிவு அப்படின்னா அழகு. வடிவுன்னா அழகு. தெய்வ வடிவுன்னா அவளை போலவே தன்மை, சாரூபியம், அவளுடைய ரூபத்தோடு ஒத்து இருக்கக்கூடிய அந்த ரூபம், அந்த அழகு, அந்த அந்த தேஜஸ். அந்த தேஜஸ் எங்க இருந்து வரும்? அவள் உள்ள வந்தா தேஜஸ் வரும். அவளை நான் மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டா வெளியில தேஜஸ் வரும். அப்ப அந்த அவள் உள்ள வந்துட்டா நான் அவளுடைய அன்பர் ஆயிடுறேன். அன்பரானா அவள் தேஜஸை கொடுத்துடுறான். இப்படி 2 பக்கத்துல பார்த்தாலும் அதுதான் உண்மை. சோ அன்பர் என்பதற்கு அவள் என்ன கொடுக்குறா? தெய்வ வடிவு கொடுக்குறா. தெய்வ வடிவுன்னா என்ன? அவ்வளவு அழகு. தெய்வ வடிவுன்னா தேஜஸ். தெய்வ வடிவுன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கிறது இல்ல. பாக்குறதுக்கு அழகுங்கிறது என்ன? அது பாக்குறவங்க கண்ணுல தான் இருக்கு. உங்களுக்கு அந்த தேஜஸ் வந்தா முகம் தானாவே பாக்குறவங்களுக்கு அது அழகா தோணும். நீங்க அழகா தான் இருக்கணும்னா ஃபீச்சர்ஸ் தனித்தனியா எடுத்து பாத்தீங்கன்னா, மூக்கு சரியா இருக்கா அப்படின்னா, ஐயா மூக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. கண்ணு சரியா இருக்கா? இல்ல. பல்லு சரியா இருக்கா? பல்லு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இந்த பக்கம் பாருங்க இது சரியா இல்ல அப்படின்னு இருக்கு. ஆனா ஓவராலா உங்களை பார்த்தா எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி வரும்? அவள் கொடுக்குறா. தெய்வ வடிவும் தரும்.
அதுவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏதோ காசு பணம் மட்டும் இல்ல, தெய்வ வடிவும் தரும், அதையும் கொடுக்கும். அது கொடுக்க முடியாத விஷயம் இல்ல. நான் நான் பிறக்கிறப்ப இப்படிதான் பிறந்தனே, என்னை எப்படி தெய்வ வடிவு கொடுப்பா அப்படின்னா, நீங்க அவளை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கோங்க, அவள் தெய்வ வடிவம் எப்படி கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியும். தெய்வ வடிவம் தரும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. நல்ல தேஜஸோட இருக்கும், செல்வம் இருக்கு, கல்வி இருக்கு, நல்ல மனசு இருக்கு, எல்லாம் இருக்கு. கூட இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நம்மள பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? ஒண்ணு அப்படியே உங்களை போல உண்டா அப்படின்னு எதிரில பேசுறாங்க, அந்த பக்கம் போய் நம்மளை பத்தி புறம் பேசுறாங்க. இல்ல நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நீ என்ன அது எனக்கு கொடுக்க கூடாதா? ஏன் உன்கிட்ட தான் இருக்குல்ல இவ்வளோ, அதை ஏன் எனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தனம் இருந்தா வர பிரச்சனை அடுத்தது இதுதான். காசு இருந்தா சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நமக்கு கொடுக்கதான் அவனுக்கு காசு இருக்கு, ஏன் கொடுத்தா என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சில நேரங்கள்ல கொடுக்க முடியும், சில நேரங்கள்ல கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னு சொன்னா மனசு கஷ்டம் வருது, அவங்க உடனே பிரச்சனை பண்றாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஏன் இவனுக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அது நம்மள பாதிக்குது நிறைய நேரங்கள்ல. இது எல்லாம் என்ன? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேணும்னு சொல்றாரு. ஆனா நமக்கு நமக்கு சுத்தி நாம இப்ப நீங்க யார கேட்டீங்கன்னாலும் வச்சுக்கோங்க, எங்கங்க எல்லாம் ஐயோ சொந்தக்காரன் எல்லாம் குப்பை அப்படிம்பாங்க. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நாம குப்பையா இருக்கிறதுனாலதான். யாருடைய வாயில ஐய எல்லாம் சொந்தக்காரெல்லாம் குப்பைன்னு சொல்றாங்களோ அவங்கதான் முதல் குப்பை. ஏன் அப்படின்னா அவங்க அவங்களோட கண்ணாடியில தானே பாக்குறாங்க இந்த உலகத்தை. நான் என் கண்ணால தானே பார்த்தாகணும். என் கண்ணுக்கு ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணம் தான் தெரியும் அங்க. நான் பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் பச்சையா தான் தெரியும். காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் நம்ம கண்ணு எப்படி இருக்கோ அப்படிதான் தெரியும். இங்க அப்படிப்பட்ட நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இனம்ங்கிறது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சொந்தங்கள், உறவுகள், இங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க, போனவங்க, நண்பர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம இடம். இந்த இனம் எப்படி இருக்கணும்? நெஞ்சில வஞ்சம் இல்லாம இருந்தா போதும். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவனை எப்படியாவது கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டியவங்க கிட்ட போய் உங்களை பத்தி சொல்லி அது வேணாம் அவளுக்கு கொடுக்காத, அவன் நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் நிறைய வச்சிருக்கா அவளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய இனம் உங்க கிட்ட வராது. அவ்வளவுதான். அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க எங்கேயோ அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட வரமாட்டாங்க, உங்களுக்கு தொல்லை தர மாட்டாங்க. நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு உங்களுக்கு கிட்டயே வராது. அவங்க தானா ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட தன்மையை கொடுப்பா. தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும். அப்புறம் என்ன தரும்? இனம், நல்ல இனத்தை கொடுக்கும். அவருக்கு டயர்டா போயிடுச்சு, மணி வேற ஆயிடுச்சா, 1:32. அப்போ எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு முடிச்சிட்டாரு. நல்லெண்ணெய் எல்லாம் எது நல்லதோ எல்லாத்தையும் கொடுக்கும் போ அப்படி சொல்லிட்டாரு. எல்லாம் என்னென்ன நல்லதோ எல்லாத்தையும் கொடுக்கும். சும்மா ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்க வேண்டாம். முன்னாடியே சொல்லிட்டாரு படையாத தனம் இல்லையேன்னு. நாம தான் அவரை நச்சு பண்ணி படையாத தனம் இல்லையேன்னா என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். உடனே அதுக்கு ஒரு பாட்டு சொன்னார். தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அது மாதிரிதான். இந்த மாதிரி நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எது எது நல்லதோ உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பா போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கொடுப்பாளாங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அன்பர் என்பவருக்கு மட்டும்தான் அப்படின்னு. அன்பர் என்பவருக்கு மட்டும் இன்னொரு விஷயம் ஸ்பெஷலா கொடுக்குறா பாருங்க. கனம் தரும். கனம்னா என்ன? வெயிட். அப்ப அன்பர்கள் எல்லாம் குண்டா ஆக்கிடுவாளா? இருக்கலாம், அப்படிதான் நினைக்கிறேன் நான். கனம் அப்படின்னா தமிழ்ல கௌரவம், மரியாதைன்னு அர்த்தம். அவர் நல்ல வெயிட்டான பார்ட்டி அப்படின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்லயே கூட. என்ன அர்த்தத்துல சொல்றோம்? குண்டா இருக்காங்கிற அர்த்தத்திலயா சொல்றோம்? இல்லையே. அவர் செம்ம வெயிட், அவர் பேச்சுக்கு நல்ல அங்க மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப என்ன அந்த வெயிட்? இந்த வெயிட் தான். அந்த வெயிட் தான் இங்க கனமா கொடுக்குறாங்க. ஒரு சபையில மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்னு சொன்னாருல்ல, அதுதான் கனம், மரியாதை, கௌரவம். ஒரு இடத்துல ஒரு ஒரு 10 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு கருத்து நம்ம சொல்றதுக்கு வந்தா மிச்சவங்களை அடக்கி இருங்க அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு மத்தவங்களை அடக்கி உங்களை பேச சொன்னா அதுதான் கனம், அதுதான் மரியாதை, அதுதான் கௌரவம். அதை கொடுப்பா. அது ரொம்ப முக்கியம். என்ன காசு இருந்தாலும் ஐய காசு இருக்கிறது சரியான பிச்சைக்காரன்,
அவன் பேசினான்னா அவ்வளவுதான், கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு பேரை நாம பாக்குறோம், சொல்றோம் இல்ல. ஆனா பேச்சு சரியா இருக்காது, நியாயத்தெல்லாம் பேச மாட்டான், காசு இருக்கே தவிர பேச்சு ரொம்ப அல்பமா பேசுவான் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்ல, காசே இல்லைனாலும் ஊர்ல பாத்திருப்பீங்க, ஒரு சிலருக்கு ஒன்னும் பெரிய வறுமையில தான் இருப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அவர்கிட்ட கேளுங்க, அவர் கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கனம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசு அது. அதனாலதான் அதை தனியா சொன்னார், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும். ஏன் தனம் தரும் கனம் தரும்னு எழுதியிருந்தா அழகா இருக்கும்ல படிக்கிறதுக்கு, அங்க எழுதல. அது ரொம்ப பெரிய விஷயம். காசு பணம் இது எல்லாத்தையும் விட மரியாதை ரொம்ப முக்கியமான விஷயம். மரியாதையும் கௌரவமும். அவங்க சொன்ன வீட்டிலே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும், 100 பேர் இருக்கிற இடத்துல இவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதுதான் கனம். அந்த கனத்தை கொடுக்கும், நமக்கு அந்த கௌரவத்தை மரியாதையை சமுதாயத்துல வாங்கி கொடுக்கும். எப்போ அது வரும்? அன்பர் என்பவர் ஆனீங்கன்னா. அன்பர் ஆனா என்ன ஆகும்? நான் அதுதான் சொல்றது, டிரான்ஸ்பர்மேஷன். எப்போ நீங்க கடவுளை நம்ப ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு அந்த கருத்துக்களை உள்ள வாங்கி உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரணும். உங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கௌரவமும் மரியாதையும் வரும். நீங்க என்ன, இப்ப நீங்க என்ன அவ்வளோ ஸ்தோத்திரம் படிக்கிறா, என்ன பிரயோஜனம், குணம் பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. அப்போ என்ன பண்ணும்? ஸ்தோத்திரங்களும் பாராயணமும் கடவுள் நம்பிக்கையும் மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கௌரவம் மரியாதை வரும். உண்மையான அன்பர்களுக்கு மாற்றம் வரும். மாற்றம் வந்தா கௌரவம் கொடுப்பா. அவ அந்த மரியாதையை அவ வாங்கி கொடுப்பா. அப்போ கனம் தரும். யாரு கொடுப்பா? பூங்குழலாள். பூ வைத்த அழகான நீண்ட கூந்தலை உடைய அபிராமியினுடைய கடைக்கண்கள், அவளுடைய கட்டாட்சம், அவளுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டதுன்னா இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கொடுப்பா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. இந்த இன்னொரு விஷயமும் பாருங்க, இந்த அன்பர் என்பவர்க்கே முன்னாடி இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு அவள் கொடுக்காம நம்மளுடைய வினை பயனால கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அன்பர் என்பவருக்கு கனம், அந்த கௌரவம், அந்த மரியாதை இங்க ஒரு பேச்சுக்கு இருக்கிறதுங்கிறது அவள் பர்டிகுலரா ஸ்பெஷலா அவளுடைய கடைக்கண் பார்வையால கொடுக்கணும். அதனால அதை மட்டும் தனியா கொண்டு வந்திருக்கு. இங்க இதுதான் இந்த பாடல். இது அபிராமி அந்தாதியினுடைய 69வது பாடல். நான் இன்னைக்கு 70 பாடல் எடுத்துட முடியும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு 70 முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா முடிக்க முடியல. பார்ப்போம். சரி, அவளுடைய முடிவு எப்படியோ. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.